34ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். Let's read Psalms 34 verse 18. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை இரட்சிக்கிறார். The Lord is nigh unto them that are of a broken heart, and saveth such as be of a contrite spirit. Broken heart, உடைந்த உள்ளம், இதுதான் இன்றைக்கு நான் பேசப் போகிறதான செய்தியின் தலைப்பு. And a broken heart, this is the topic that I am going to share with you in this sermon. உடைந்த உள்ளம், நொறுங்குண்ட இருதயம், பணிந்த ஆவி, மனம் திரும்புதல், இவைகள் எல்லாம் சம்பந்தப்பட்ட வார்த்தைதான். The broken heart and the contrite spirit and the humble heart, soul, everything, it is related one to another. அடிப்படையாக நம்முடைய உள்ளமானது உடைந்த உள்ளம் அல்ல, அது கடின உள்ளம், திருக்குள்ளது, மகா கேடு உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. Basically the scripture says our heart is not a broken heart, but however it is hardened and it is desperately wicked. ரட்சிக்கப்பட்ட நம்முடைய உள்ளங்களும் ஓரளவில் ஆண்டவரை ஆராதிக்கிறோம், நேசிக்கிறோம், கீழ்ப்படிகிறோம். ஆனால் மறுபகுதியில் அதுவும் திருக்குள்ளது, கேடுள்ளதாய் இருக்கிறது. ஒரு நம்முடைய இருதயத்தின் ஒரு பகுதி. And though we are saved in one aspect, we are hardened in our heart, and that is also seen in our life. ஆகையால் நம்முடைய இருதயம் தான் தேவனுடைய நித்திய வாசஸ்தலம், ஆண்டவருடைய நித்திய கோவிலாக மாறப்போகிறது. And it is only our heart, it is going to be an eternal habitation or eternal temple of the Lord. ஆகையால் தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் நம்முடைய இருதயத்தை அவருடைய நித்திய வாசஸ்தலமாய் மாறும்படியாக அவர் வாசம் செய்கிறார். And for that reason the Holy Spirit of God is dwelling in our heart, so that he might change it as an eternal habitation of God. ஆனால் நம்முடைய உள்ளமானது இப்படியே இருந்தால் அது தேவனுடைய நித்திய வாசஸ்தலமாக மாறாது. But however, if our heart is not in such a state, if it is in such a state that is hardened state, it cannot be changed as a temple of God. நாம் ஆண்டவரோடு ஒத்துழைக்காவிட்டால் இயேசு போகும்போது, இயேசு வந்து போகும்போது ஆவியானவரும் போய் விடுவார். And if we do not cooperate with God, when Jesus comes and goes, even the Holy Spirit also will go. ஆகையால் நான் தேவனுடைய ஆலயம் என்கிறதான அழைப்பை இழந்து விடுவோம். And we will lose our calling that we are called as the temple of God. என்னுடைய உள்ளம் திருக்குள்ளது, deceitful, ஏமாற்றுகிற உள்ளம், அது மகா கேடு உள்ளது. And my heart is deceitful and it is desperately wicked. அப்போ இந்த deceitful, திருக்குள்ளது, crooked, அது cunning, தந்திரமானது என்று எப்படி சொல்லலாம்? And how can we say that it is deceitful, and how can we say that it is cunning? நேற்று கம்யூனியன் சர்வீஸ்ல இரும்புலியூர்ல பாஸ்டர் எம்டி தாமஸ் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார். Yesterday at the communion service at Irumbuliyur, Pastor M.T. Thomas, he said a verse. அவர் சொன்னார், சில ராப்போஜனம் எடுத்த உடனே அவங்களுக்கு தலைவலி, வாந்தி, சில வியாதிகள் வருகிறது. And for some people, after they take the communion, they had a headache and they take vomit. அப்போ அறிய வேண்டிய காரியம் என்னவென்றால், அப்படி நடந்தால் நம்முடைய வாழ்க்கையில் சுத்திகரிக்கப்படாத ஏதோ ஒரு பகுதி இருக்கிறது என்று அவர் சொன்னார். He said the thing that we have to understand from this is, if such things happen in our life, there are some unsanctified parts or natures in our life. இப்படி சொல்லும்போது நம்முடைய திருக்குள்ள இருதயம் என்ன சொல்லும் தெரியுமா? And if we say, if it is said so, what will our crooked heart will say within us? இந்த இருதயம் தவறு நிறைய செய்யும். ஆனா இந்த வார்த்தை கேட்ட உடனே நான் ராப்போஜனம் எடுத்தேனே, எனக்கு ஒண்ணும் நடக்கலையே, ஆகையால் நான் செய்வது பரவாயில்லை. And though this heart is full of all faults and errors, and if this heart will say, even I also taken the communion, nothing has happened in my life, so I am right. பிரசங்கின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். Let's read Ecclesiastes chapter 8 verse 11. துர்க்கிரியைக்கு தக்கதாக தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் நின்று அடிப்பார் என்று தமிழில் சொல்லுவார்கள். அவர் தாமதமாக பொறுமை உள்ளவர். அதனால மனுஷனுடைய இருதயம் தப்பு செய்யும்படியா துணிகரமா இருக்கிறது. And in the Tamil there's a saying, God will delay his punishment, but because God is delaying, so the heart of man, it has become presumptuous. இன்னும் பாவம் செய்யும்படியாக it is presumptuous enough to sin even more. ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட ஃபெய்த் ஹோம்ல சண்டே ஸ்கூல் பிள்ளைகள், கொஞ்சம் ஹை கிளாஸ் பிள்ளைங்க,
ஒரு தப்பான சீடி ஒரு பையன் இன்னொரு பையனுக்கு கொடுக்கறான். And at one faith home, the Sunday school children who are grown up, he gave a wrong CD to another person. அப்ப அந்த வாங்குற பையன் இதெல்லாம் நம்ம பார்க்க கூடாதுடா, தப்புடா. And the boy who received this CD, he said, we should not see all the CDs, it is all wrong. கொடுத்த பையன் என்ன சொன்னான் தெரியுமா? Do you know what the boy said who gave the CD? நான் இதை பார்த்தேன். I even saw this CD. ஆனா நேற்று காத்திரு கூட்டத்துக்கு அபிஷேகம் கிடைச்சது. And even yesterday's starting meeting, I got a good anointing. அது அர்த்தம் இது பார்த்தாலும் பரவாயில்லை, அபிஷேகம் இருக்கு. The meaning is, even though we see it is okay and we have the anointing. இந்த வசனத்தில் நாம் வாசித்தது போல தேவன் அடிப்பதற்கு தாமதம் பண்ணுங்க நம்ம பிள்ளைகளாச்சே என்று சொல்லி யோசிக்கிறார். திருந்த வேண்டும் என்று டைம் கொடுக்கிறார். அந்த திருந்துகிற டைமை இன்னும் பாவம் செய்கிற டைமாக நாம் தவறாக பாவித்துக் கொள்கிறோம். And on the basis of this verse, we can understand God delays his punishment because he is merciful to us and he gives us time. But however, we take this advantage of this time and we sin even more. அப்ப நம்முடைய திருக்குள்ள கேடுள்ள தந்திரமான கோணலான இருதயம் என்ன செய்யும் என்றால், நம்முடைய இச்சைக்கேற்றபடி பைபிளிலிருந்தே வசனங்களை நமக்கு சொல்லித் தரும் உபதேசத்தை புரட்டி போடும். And what our deceitful, crooked and cunning heart will do, it will take the verses that is appropriate to the state of our heart and it will try to justify us. அப்படி இருக்கும்போது ஒரு சாட்சியோ ஒரு பிரசங்கமோ நம்முடைய இச்சைக்கு ஏற்றபடி இது பரவாயில்ல, இதுல என்ன தப்பு என்று சொன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷம். ஏனென்றால் இப்போ என் இச்சையை நிறைவேற்றலாம் லீகலாக. And if in such a state, if there is a message or a sermon that is coming appropriate to that, and they will say what is wrong in that, and it is fulfilling our lust, they will be like this. இல்லை என்றால் ஊழியக்காரர்கள் வந்து அப்படி செய்யலாமா இப்படி செய்யலாமா நீங்க கேட்கும்போது ஊழியக்காரர்கள் சரி என்று சொன்னா ரொம்ப சந்தோஷம். And in other words, when we ask the servants of God, brother, can we do such and such wise, and if they say it is okay, then we'll be very happy. ஒரு முறை பிலியாம் இடத்தில் ஆண்டவரே சரி போ என்று சொன்னால், ஆனா அது தேவனுடைய சித்தம் அல்ல. At once even God himself said okay to Balaam, but it is not the will of God. அவனுடைய திருக்குள்ள இருதயம் பயங்கர சந்தோஷம், ஆண்டவர் போ என்று சொல்லிவிட்டார். And because his crooked heart, it was so glad when God said okay. போ என்று சொன்ன ஆண்டவர் அவரே ஒரு தூதனை அனுப்பி கத்தியோடு அங்க நின்று கொண்டிருக்கிறார். And God who said go, he himself sent an angel on the way of Balaam with a sword, a drawn out sword in his hand. அடுத்தது நம்முடைய இருதயம் மகா கேடு உள்ள இருதயம், இங்கிலீஷ்ல desperately wicked, அதாவது ஏங்கி தப்பு பண்ண ஏங்குகிறதான உள்ளமா. And the next thing about a heart, it is said it is desperately wicked. The meaning is we feel more yearning and we are so desperate to do that mistake. Desperate என்ற வார்த்தையின் அர்த்தம் அவசரமாக அர்ஜென்ட்டா தப்பு பண்ணணும், அப்படி துடிக்கும் அந்த உள்ளம். The meaning of the term desperate is that we be very hasty or we be ready to do that mistake. அதனாலதான் ஒரு சுத்திகரிப்பு கூட்டம் முடிந்தவுடனே, for that reason, when there is a sanctification meeting is over, 3 மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த அபிஷேகத்தில் நிரம்பி ஆண்டவரை ஆராதித்து அவருடைய வார்த்தை கேட்டு கொஞ்ச நேரத்திற்குள்ளாக, and after waiting for in the presence of God, being filled in the spirit and hearing the word of God, and after that after some moment, சீக்கிரமாக தேவனை மறந்து சத்தியத்தை மறந்து அவர் துக்கப்பட போகிற எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறான், தேவனுடைய கோவிலா இருக்கிற எல்லாவற்றையும் மறந்து அப்படியே நேராக ஒரே நோக்கு பார்வையை போல பாவம் செய்ய போகிறது இருதயம். And very soon forgetting all that God will be grieved and I have to become the temple of God, we forget all these things and with a focus, one focus, we just straightly go forward and do that same mistake. நம்முடைய ரிபெலியன், நம்முடைய எதிர்ப்பு, நம்முடைய கலகம், நம்முடைய அது வந்து ஓபன் ரிபெலியன் அல்ல. அதாவது வெளிரங்கமா ஆண்டவர் எனக்கு பிடிக்காது அவரை தூஷிக்கிறேன் என்று சொல்ல மாட்டோம். சைலண்டா ஆண்டவர் சொல்றதெல்லாம் கேட்டு சரி சரி என்று சொல்லி நம்முடைய சொந்த இஷ்டத்தை பிறகு செய்வோம். And all our rebellion, perhaps it might not be an open rebellion and open resistance, but however we will be very silent and we will do it very softly and we will go away from God. ஆதாம் ஏவாள் கிட்ட ஆண்டவர் சொன்னா, நீ அந்த பழத்தை மட்டும் சாப்பிடாத, மற்றதெல்லாம் உனக்குதான்.
நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். சரி சரி என்று சொல்லி ஆண்டவர் இல்லாத நேரத்தில் பறிச்சு சாப்பிட்டான். And to Adam and Eve, God said, except that fruit you can eat every of the fruit. And when God said so, they said it is okay and okay. But silently, when God was not there, they took the fruit and they ate it. இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் இப்படி முறுமுறுத்ததுனால நான் உங்களை இன்னும் 38 வருஷம் இந்த வனாந்தரத்தில் சுற்ற வைக்க போகிறேன் என்று சொன்னார். ஆனால் கொஞ்சம் பேர் ஐயோ அப்படிலாம் வேண்டாம், பக்கத்தில் இருக்க அந்த மலை தன்னை காண என்று ஓடி போய் அடி வாங்கி வந்தார். And God said, because you are murmuring continuously, I am going to lead you in the wilderness for 38.5 years. But even after hearing this, many people they said, oh, it should not be happen in a near place there is a mountain, and they ran there and they got afflicted and they got beating and they came back. Just beyond the mountain is Canaan, it's so far away, why should we wander 38.5 years? And they got beaten and came back. 36 பேர் செத்து போனார்கள். And almost 36 people died there. சவுலிடத்தில் சாமுவேல் சொன்னார், நான் வரும் வரைக்கும் நீ வெயிட் பண்ணணும். ஆனால் அவர் வரும் வரைக்கும் வெயிட் பண்ணினார். ஆனால் பலியும் என பெலிஸ்தர் துரத்துகிறார், ஏதாவது ஒன்று பண்ணணுமே என்று சொல்லி கீழ்ப்படியாமை காட்டிவிட்டார். To Saul, Samuel said, you have to wait for me, and before you should not sacrifice. But he waited then. But however, because the Philistines they were getting near to him, he offered the sacrifice. ஒரு மனுஷன் இந்த பூமி மனுஷனுடைய விழுகையை பற்றி அவர் சொன்ன வார்த்தை என்னவென்றால், the great divorce, பெரிதான விவாகரத்து. And concerning the fall of man in this world, a person said it is a great divorce. அதாவது தேவனும் மனுஷனும் ஒன்றாய் விவாக ஐக்கியத்தில் ஒன்றாய் இருக்க வேண்டிய நாம் தேவன் வேண்டாம் என்று சொல்லி மொத்தமா கலங்கம் பண்ணி விலகி விட்டோம். The meaning is we who are supposed to get into marriage with our God and should be one, we are little by little gone away from our God. அப்ப நம்முடைய இருதயம் இப்படி திருக்குள்ளது, மகா கேடுள்ளது, கலகம் பண்ணக்கூடியது, சைலண்டாக அது செய்துவிடும். இப்படி இருக்கும்போது நாம் திரும்பி வர வேண்டும் என்றால், ஆண்டவர் நம்மை திரும்பி கொண்டு வர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? And by our heart is deceitful and desperately wicked and crooked and rebellious. If that is so, in such a state, if we have to come back, what we have to do? அவர் நம்மை உடைப்பார். He will sift. அந்த அவர் நம்மை உடைக்கும் போதுதான் அந்த புத்தி தெளியும். When he breaks us, then we can come to our mind. ஆக நாம் உடைக்கப்படுவது வேதனைக்குரிய ஒரு காரியமா இருந்தாலும் அது நம்மை சுகமாக்குறதான ஒரு காரியம். Though breaking us, though it might appear to be painful, but however it is a very good thing. சில நேரத்தில் ரகசியமா ஒரு பாவத்தை செய்து பிடிபடவில்லை என்கிற சந்தோஷத்தில், அந்த மயக்கத்தில் அந்த பாவத்தை இன்னும் தொடர்ந்து செய்து ஆழங்களுக்குள் செல்லுவோம். Sometimes if we are not caught up in a particular sin, because we are not caught, we will get more presumptuous and we will go deeper and deeper into that sin. திடீரென்று ஒரு நாள் மாட்டுவோம். But suddenly one day we will get caught. அந்த மாட்டும் போது இருதயம் உடைந்து விட்டு, ஐயோ நான் இப்படி வெட்கப்பட்டுட்டேனே, நான் எதிர்பார்க்கவில்லை என்று இருதயம் உடையக்கூடியதான ஒரு சூழ்நிலை அங்க வருகிறது. And at that moment when we got caught, we are broken and we say, oh I am caught, I am being ashamed, and then there comes a repentance. என்றால் பிடிபடும் போது ஒரு வெட்கம் அங்க வருகிறது. And when we are got caught, we put into shame. அந்த நேரத்திலும் நாம் உடையாமலும் இருக்கலாம். And even at that time, either we can break or we might not break. ஒரு பொய் சொல்லி மறைத்து, ஏற்கனவே ரகசிய பாவம் தான், அந்த ரகசிய பாவம் இப்ப வெளிரங்கமாகிவிட்டது, அதை மறைக்க இன்னொரு பொய் சொல்லுகிறோம். And to cover that sin, that secret sin, it has already come into light, but however we will try to cover that sin by saying even one more lie. ஒரு தேவனுடைய மனுஷன் இப்படி சொன்னார். One man of God, he said so. ஒரு மனுஷன் பாவத்தில் பிடிபடும் பொழுது, பிடிபட்டான் என்று மனம் திரும்புவதற்கு பதிலாக, பாவம் செய்யாமல் இருப்பதற்கு பதிலாக, அடுத்த முறை பிடிபடாமல் எப்படி பாவம் செய்யலாம் என்று அவன் சிந்திப்பான். When a man is caught in a particular sin, rather than being corrected or repenting for that sin, he will do more sin so that he might not be caught henceforth. He will try to find out methods on how not to get caught while sinning. He will find out methods so that he might not be caught doing that same sin. ஒரு முறை ஒரு விசுவாசி ஒரு டீ கடையில புகைப்பிடித்துக் கொண்டிருந்தார். Once a believer in a tea shop, he was just smoking. அப்ப அந்த சபையில ஊழியக்காரன்
கரெக்டா அந்த நேரத்தில் அந்த டீ கடையால தான் ஒரு கார் போது அந்த விசுவாசியை பார்த்து விட்டார். And the brother in charge of that faith home, he was incidentally passing through that way of the tea shop, and this servant of God saw that believer smoking. 2 நாள் கழித்து அந்த விசுவாசி ஃபெய்த் ஹோமுக்கு வந்த போது அந்த ஊழியக்காரர் கேட்டா, உங்களை 2 நாள் முன்னாடி அந்த டீ கடையில பார்த்தேனே என்று சொன்னார். And 2 days after that, this servant believer, he came to the faith home, and the servant of God asked the believer, 2 days ago I saw you on the tea shop. அப்ப அந்த விசுவாசி சொன்னா, அது நான் கிடையாது, அது வேற யாரோ என்று சொன்னார். And the believer said, oh, it is not I, but it is someone else. அப்பொழுது நான் நினைத்தேன், டீ கடையில பார்த்தேன் தானே சொன்னார், அங்க டீ பிஸ்கட் தானே சாப்பிடு, இந்த நான் இல்ல வேற யாருன்னு சொல்லும் போதே தான் ஏதோ தப்பு பண்ணாருன்னு அவர் அப்போவே காட்டி கொடுத்துட்டாரு. And I thought, the brother said, I saw you in the tea shop, but he did not say anything about that, but he himself out of his own words, he said, I am not that person, no one else. By saying so, he himself admitted. அட்லீஸ்ட் வீட்டுக்கு போன பிறகு, ஆண்டவரே என்னை பார்த்துட்டாங்க, என்னை மன்னியும், என்னை மாற்றும் என்று கேட்டால் அதுதான் உடைந்த உள்ளம். At least if he'd have gone to his house and said, oh Lord, the brother saw, he has seen me, and please forgive me, I've done this mistake. If he had prayed so, then that is a broken heart. சில நேரத்தில் நமக்கு வெற்றி மேல் வெற்றி, நம்முடைய லைஃப்ல எதுல கை வச்சாலும் ஆசீர்வாதம் 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 பெருக்கம். ஆனால் நம்ம ஆண்டவர் திடீரென்று நம்முடைய இருதயம் திருக்குள்ளதா இருக்கிறபடினால் ஆண்டவர் திடீரென்று ஒரு தோல்வியை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிப்பார். Sometimes we'll be very successful, victory upon victory, all that we lay our hands upon, it will get prosperous, but however suddenly we'll get a failure, and God will break our hearts உசியா there. ராஜாவை ஆண்டவர் அதிகமாய் ஆசீர்வதித்தார். அவருடைய காலத்துல இஸ்ரவேல் தேசத்துல ஒரு பெரிய செழிப்பு முன்னேற்றம் உண்டாயிற்று. And God blessed King Uzziah, because in the days of King Uzziah, God blessed the children of Israel, and it was very prosperous. அப்ப இந்த வெற்றி மேல் வெற்றி அடைந்த உசியா ராஜா பெருமை அடைந்து இவருடைய ஸ்பீடு கூடி போய்விட்டது. And because King Uzziah had victories upon victories, he became so much proud, and suddenly he had a fall. செய்யக்கூடாததை செய்து கடைசியாக குஷ்டம் என்கிற வியாதி வந்து உடைக்கப்பட்டார். And he did the thing that he ought not to do, and he became a leper, and he was caught. சில நேரத்துல நாம் ஞானம் உள்ளவர்களா இருப்போம், நாம் கொடுக்கிற ஆலோசனைகளை சிலர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அதை புறக்கணிப்பார்கள். Sometimes we will appear as wise, and the counsel that we give to others, they will not accept it. பைபிள்ல அகித்தோப்பேல் என்கிறதான ஒரு மனுஷன் இருந்தார். In the Bible we read about a man called Ahithophel, அவர் ஒரு கவுன்சிலர், ஆலோசனை கொடுக்கிறவர். and he is a counselor. அவர் கொடுக்கிற ஆலோசனை எவ்வளவு கரெக்டா இருக்கும் என்றால் பைபிள்ல it was like the oracles of God, தேவ வார்த்தை மாதிரி இருக்கும். அது சொன்னா அப்படியே செய்தால் அது வெற்றியா மாறும். And about his counsel, it is said even in the word of God, it is like the oracles of God, because as he counsel, it shall happen. இப்படி இருக்கும்போது ஒரே ஒரு முறை தாவீது ராஜா அவர் சொல்லுவதை கேட்கவில்லை. And if it is in this likewise, only once when he said to King David, he did not do so. இதை தாங்க முடியாம அந்த அகித்தோப்பேல் தூக்கு மாட்டி செத்து விட்டார், தற்கொலை செய்து விட்டார். And he could not endure that, and he just hanged himself. அப்ப நாம் உடைக்கப்படும் போது சில நேரத்துல உடைந்து தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாம், இல்ல என்றால் தூக்கு மாட்டி செத்து விடலாம். So likewise, when we are being broken, either we can humble ourselves and yield ourselves and repent, or in other words we can rebel and we can hang ourselves. தமிழ்ல சொல்லுவார்கள், என்னை 4 பேருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்திட்டாங்க, இது கூட ஆண்டவர் சில நேரத்தில் அனுமதிப்பார், நம் வெட்கப்படக்கூடியதான சூழ்நிலை அனுமதிப்பார், நம்மை உடைக்க முடியாது. And in Tamil they will say, you have put me into shame among others, and I cannot endure, but even God will allow such situations to happen so that he might break us. சில நேரத்துல ஒரு குறிப்பிட்ட காரியத்தை சாதிப்பதற்காக அடைவதற்காக நிறைய மாதக்கணக்கா பல முறை முயற்சி செய்வோம், ஆனால் எல்லாம் தோல்வியாக மாறிவிடும். And sometimes for a particular thing we will take so much of efforts to accomplish something, but however in the end we will be a failure. ஒரு முறை ஒரு சகோதரி வேலை தேடிக்கொண்டிருந்தார்கள். ஒரு வாய்ப்பு கிடைத்ததுனால
நான் சொன்னேன் இப்படி இந்த இடத்துல ஒரு வேலை இருக்கு நீ போய் பார்க்கறியா என்று சொன்னபோது நீங்க சொல்றதுனால நான் போறேன் ஆனா உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற காரியம் இது என்னுடைய 50வது இன்டர்வியூ பிரதர் என்று சொன்னார். And once a person he was seeking a job and I saw an opportunity and asked to go for that opportunity and he said because I do not like it but because you say I am going so but however I would like to say one thing this is the 50th interview for me. ஆகையால் நம்முடைய முயற்சிகள் தோல்விகளா மாறும்போது உடைக்கப்படுகிறோம். So if all our efforts it becomes a failure we are broken. ஆண்டவர் நம்மை உடைக்கிறார். So God breaks us. நாம் அறிய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் The most important thing that we have to understand நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே ஒன்று தேவனால் அனுப்பப்பட்ட காரியம் இல்லை என்றால் அனுமதிக்கப்பட்ட காரியம். all things that is happening in our life either it is sent by God or either it is allowed by God. அப்போ ஒன்று தேவன் அனுப்புகிறார் இல்லை அனுமதிக்கிறார். One either it is sent by God or it is permitted by God. அது அசிங்கப்படுகிற ஒரு சூழ்நிலையா இருக்கட்டும் அது ஒரு தோல்வியா இருக்கட்டும் அது பிடிபடுகிறதான ஒரு காரியமா இருக்கட்டும் அது தேவனால் அனுமதிக்கப்பட்டது. Whether it be that we be put to shame or whether we meet with a failure or we be punished whatever it is by God. ஆகையால் இப்படி தேவன் நம்மை உடைக்கும்போது So when God breaks us likewise நாம் ரெண்டு காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். we need to understand two things. ஒன்று நாம் உடைக்கப்பட நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். One we should yield ourselves to be broken. நம்முடைய இருதயம் இந்த திருக்குள்ள கேடுள்ள இருதயம் அதை ஒத்துக்கொள்ளாது அதை விடாது. But however this deceitful and this desperately wicked heart it will not allow or it will not accept it. பிழைக்க வேண்டும் என்றால் ஒப்பு கொடுக்க வேண்டும். But however if we have to escape we have to yield. அந்த உடைக்கப்படுகிற சூழ்நிலையில் ஒரு வேதனை உண்டு. And when the situation of being broken there is indeed a pain. ஆனாலும் ஒப்பு கொடுக்க வேண்டும். But however we should surrender. ஒரு பாவத்தில் பிடிபடும் பொழுது அந்த நேரத்தில் நாம் உடைந்து ஆண்டவரிடத்தில் அறிக்கை பண்ண வேண்டும். So when we are caught in a particular sin at that time we should be broken and we should come back and we should confess it to the Lord. அந்த நேரத்தில் காரணங்களையும் சாக்கு போக்குகளையும் சொல்ல நம்முடைய இருதயம் சில எக்ஸ்கியூஸை தேடும். And at that time to give some excuses and give some chances our heart will seek for all the chances to say it. ஆதாமை போல நீர் கொடுத்த மனைவி கொடுத்தாள் ஆகையால் நான் புசித்தேன். As Adam said the wife that you gave me because she said I ate this. அப்படி நடந்து இப்படி நடந்து அவங்க இப்படி சொன்னாங்க என்ன டென்ஷன் ஆக்கிட்டாங்க அதனால தான் நான் இப்படி பண்ணினேன் என்றெல்லாம் சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. And we should never give excuses saying because of such and such person such and such thing I have done this. அவங்க மட்டும் அப்படி செய்தாங்க நீங்க ஒண்ணும் சொல்லலையே. And but the other person he did the same thing but you did not say anything. அது தப்பு ஆகையால் என்னையும் ஒண்ணும் சொல்லாதீங்க நான் செய்வேன். That is wrong so you should not correct me you should not do this thing to me. இப்படி நாம் உடைக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுக்காமல் இருக்க கூடாது. So we should not be in a state where we are not able to surrender ourselves to be broken. ஒரு தோல்வி வரும்போது ஒரு உடைவு உண்டாகுகிறதே அதற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். When we meet with a failure there is we are being broken we need to surrender to நாலு that. பேருக்கு முன்னாடி அசிங்கப்படுகிறோமே அப்பொழுது தேவன் அனுமதித்தார் என்று அறிந்து ஒப்பு கொடுக்க வேண்டும். When we are being put to shame before others then we need to understand that it is God who permitted it and we should surrender to நம்முடைய it. நீண்ட கால முயற்சிகள் அது தோல்வியாய் மாறுகிறது ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லையே என்று அறியும் போது அங்க ஒரு உடைக்கப்படுகிறோமே அந்த உடைவுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். Our long efforts for so many days it has ended up in a failure and even that place we are being broken but we need to surrender to that even in that situation. நாம் ஞானமுள்ளவர்களாய் இருந்து மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லும்போது எல்லாரும் கேட்டால் வெற்றியாய் மாறுகிறது ஆனால் இவர்கள் கேட்கவில்லையே என்று நாம் துக்கப்படும் போது அங்கு ஒரு உடைவு உண்டாகிறது உடைக்கப்பட வேண்டும். We being wise we give counsels to others and everything is successful to others but however this person is not listening and because of that I am grieved in the heart there is a broken situation is happening then we have to submit to that. ஆனால் நம்முடைய இருதயத்தில் ஒரு சுயம் இருக்கிறது. But however there is self in our heart. தன்னை யாரும் தொடவிடாதது.
No one should touch that. அப்ப ஆண்டவரே நம்மை மாற்ற அந்த உடைவுக்கு ஒப்பு கொடுக்க நம்ம அனுமதிக்கும் போது, நம்முடைய லைஃப்ல அனுமதிக்கும் போது, அதற்கு நம்ம ஒப்பு கொடுக்காமல் எதிர்த்தால் அது தேவனை எதிர்க்கிறது போலது. So when God himself is permitting all these things so that a self might be broken, but however instead of yielding to that, and if we try to resist and rebel, then it is just resisting God himself. அது சுயத்திலிருந்து எழும்புகிறது அந்த தற்காப்பு தன்மை. எப்படி நான் விட மாட்டேன், நான் கேட்க போறேன், நான் எதிர்ப்பேன் என்று எழும்புகிறதே அது சுய அழிவை உண்டாக்குகிற ஒரு காரியம் தான். அது நம்மை நாமே அழித்து விடும். And defending ourselves or a self defense where we try to defend ourselves or ourselves, then it is just we are resisting God. ஆகையால் முதலாவது ஆண்டவர் நம்மை உடைக்கும் போது நாம் உடைக்கப்பட ஒப்பு கொடுக்க வேண்டும். The first thing is when God permits us to be broken, we need to surrender to it. இரண்டாவது நாம் உடைந்த நிலவரத்தை காத்துக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். Secondly, we need to have an experience of preserving the broken state. ஆண்டவர் நம்மை உடைக்கும் போது நாம் உடைக்கப்படுகிறோம் சில நேரத்துல, ஆனால் சீக்கிரமாக அந்த நிலவரத்திலிருந்து அந்த நிலைமையிலிருந்து எழும்பி விடுகிறோம். And God indeed breaks us and we are indeed broken, but however easily and very soon we come out of that state. ஆக அந்த உடைந்த உள்ளத்தை பாதுகாக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். So we need to take efforts to preserve that broken heart or soul. ஒரு மனுஷன் ஒரு ஜெயிலில் அகப்படும் போது, when a person he is being imprisoned, முதல் முறை அவன் உடைக்கப்படுகிறான். first time he is broken. அப்ப அதற்கு பிறகு ஜெயிலுக்கு போனா பழகி விடுவான். But after that when he goes again to the jail, he becomes used to that. உடைக்கப்படும் போது சரியாக உடைக்கப்பட ஒப்பு கொடுக்காததனால அவருக்கு இப்போ ஜெயிலுக்கு போகிறது சாதாரண விஷயமாய் மாறிவிட்டது. So when he is being broken because he had not surrendered himself properly, and it has become a normal thing for him to go again. நான் சிறுவனாய் இருக்கும்போது ஒரு சகோதரனுடைய சாட்சியை கேட்டேன். While I was a small boy, I happened to hear about the testimony of a brother. அவர் பயங்கர ரவுடியா இருந்தார். And he was a great rowdy. அவர் சொன்னார், நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவது டீ கடை போவது போல, நான் ஜெயிலுக்கு போவது பீச்சுக்கு போவது போல என்று சொல்வார். And going to the police station, it is as though I go to a tea shop, and going to jail, it is as though I go to a seashore. அப்ப ஜெயிலும் போலீஸ் ஸ்டேஷனும் போறது ஒரு அசிங்கமான ஒரு காரியம். அது சிலர் போக கூடாது, போனால் அசிங்கம். ஆனால் அது அவருக்கு ஒரு பழக்கமாகி விட்டது. Going to a jail or going to the police station is something that we need to be ashamed of, but however it has become a habit to him. அப்போ ஆண்டவர் நம்மை உடைக்கும் போது அந்த உடைவு கொஞ்ச நாள் இருக்கும், ஆனால் சில நாட்கள் பிறகு அந்த உடைந்த நிலவரம் மாறி மறுபடியும் நார்மலாக பெருமை உள்ளவர்களாக சுயம் பிடித்தவர்களாக மாறிவிடுகிறோம். When God breaks us, that broken state will remain for a little time, but however very soon and very easily that broken state will be over, and we will be haughty and we will be proud, and we will go back to that sin again. 147 சங்கீதம் 3 வசனத்தை வாசிக்கும்போது, when we read Psalms 147 verse 3, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை ஆண்டவர் குணமாக்குகிறார். and God heals the broken heart. இப்ப நான் சொன்னேன் இது குணமாக்க கூடாது என்று தான் சொன்னேன். And I said it should not be healed. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நொறுங்குண்ட இருதயத்தை குணமாக்குகிறார். But however God says he healeth the broken heart. இந்த உடைந்த உள்ளம் உடையும் போது குற்ற உணவு வரும், வேதனை வரும், இதெல்லாம் ஆண்டவர் குணமாக்குவார். ஆனா உடைந்த உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு பணிவு இருக்கிறது பாருங்க, அது போக கூடாது, மாறக்கூடாது. When we have a broken heart, we will have a guilty conscience and pain. All this should be broken, but healed, all this should be healed. இதெல்லாம் குணமாக்கப்பட all should be healed, but however we need to have a humble spirit. அப்ப நம்ம ஆண்டவர் உடைக்கும் போது இந்த குற்ற உணவு வரும், வேதனை வரும், கண்ணீர் வரும், எல்லாம் வரும். ஆனால் அதோடு கூட ஒரு பணிவும் வரும். அந்த பணிவு கடைசி வரைக்கும் இருக்க வேண்டும். அந்த குற்ற உணர்வை ஆண்டவர் குணமாக்குவார், மாற்றுவார். And when God breaks us, all this guilty conscience and this pain and everything should be healed, but however there is a humble spirit that we have to get, and God should give it to us. நான் 5th standard 6th standard படிக்கும்போது நிறைய கெட்ட வார்த்தைகளை பேசுவேன்.
While I was studying in 5th or 6th standard, I used to speak many bad words. ஒரு நாள் நான் பிடிபட்டேன். One day I was caught. பிடிபடாத வரைக்கும் அது சந்தோஷமா இருந்து எல்லாரையும் சிரிக்க வைப்பேன், டபுள் மீனிங்ல பேசுவேன். Till I was caught, it was very joyful to me and I will make others to be joyful as well. பிடிபட்ட போது அது பெரிய வெட்கமாக மாறிவிட்டது. But the day I was caught, it became a very shame to me. ஸ்கூலில் எல்லாருக்கும் தெரிய வந்தது. And the whole school, they came to know about me. 2 நாட்கள் யாருமே என்னிடத்தில் பேசவில்லை. For 2 days, no one spoke to me. நான் இருக்கிற பெஞ்ச் டெஸ்கே தனியா ஒதுக்கி மூலையில் வைத்தார்கள். And the bench and desk that I used to sit, they separated me. என்னுடைய ஸ்கூல் பிரின்சிபல் ஒவ்வொரு கிளாஸுக்கும் போய் என் பெயரை சொல்லி நான் சொல்லும் வரைக்கும் யாரும் தேஜுவிடத்தில் பேசக்கூடாது என்று சொன்னார்கள். And the principal of my school, he used to go to every class and she said, till the day that I say, no one should speak to Teju. என்னை 30-40 முறை கன்னத்தில் அறைந்திருப்பார்கள். And for 30 or 40 times, she slapped me. அப்படிப்பட்ட நேரத்தில் எனக்கு ஒரு பெரிய வெட்கம் வந்து விட்டது. And at that time, I was filled with so great a shame. அப்பொழுது ஒரு உடைவு உண்டாகும் பாருங்கள். At that time, there will be a broken state. ஓ நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே என்னை மன்னியும். Oh Lord, I have done a mistake, please forgive me. அதுல ஒரு தாழ்மை இருக்கும். There is a humility in that. அந்த தாழ்மை சாகும் வரைக்கும் பாதுகாக்கணும். We should preserve this humility till the very end. மற்றதெல்லாம் ஆண்டவர் மாற்ற, அந்த குற்ற உணர்வு, அந்த ஞாபகம், அந்த அசிங்கப்பட்ட சூழ்நிலை அதெல்லாம் ஆண்டவர் சுகமாக்குவார். And the guilty conscience and the state where we are put to shame, everything God should remove and he will heal that. ஆனால் அந்த தாழ்மை கடைசி வரைக்கும் பாதுகாக்கணும். But however, we should preserve this humility till the very end. அடுத்த வாரம் நமக்கு பவனி உண்டு. Next week we have a procession. அந்த பவனிக்கு ஒரு ரூட் வைத்திருக்கிறார்கள். And for that procession we have a route to take. போற வழியில திடீர்னு ஒருத்தர் வந்து ஒரு 200 பேரை கலெக்ட் பண்ணி நம்ம எல்லாம் இந்த ரூட்ல போறோம், இது ஈஸியான ரூட் என்று சொல்லி போகிறார் என்று வைத்துக்கொள்வோம். Let us consider on the way to that, in the procession, someone comes and he takes 200 of them and say, we will go on another route so that it is a shortcut and we will go if he says so. எங்க பிரதர் போறீங்க நீங்க எல்லாரும்? And brother, where are you going? அதெல்லாம் பரவாயில்லை, நாங்க வேற ரூட்ல போவோம், நீங்க எப்படி போங்க, நாங்க இப்படி போறோம். It is all okay, we are going in a different route, you go in this route and we go in that route. சண்டே கிடையாது. And there is no strife. நீங்க பண்ற ரூட்லாம் பிடிக்காது அப்படிலாம் கிடையாது. And we do not like the route, there is no resistance like that. நீங்க போங்க, இப்படி போங்க, நாங்க இப்படி போறோம். You go in that route and we will go in our route. The silent rebellion, மௌன எதிர்ப்பு. And this is silent rebellion. இது பவனியில நடக்கிறதோ இல்லையோ, நாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த சைலண்டா கீழ்ப்படியாம காட்டுறோம் பாருங்க, இதுதான் நரகத்துக்கு போற பாதை. Whether it is happening in a procession or not, but even in our own life, we have this silent disobedience, that is, it is a danger. அந்த உடைக்கிறதான தேவ செயல், அந்த உடைக்கிறது தேவ செயல், அதற்கு விரோதமா உடைக்கப்படாத நமக்குள்ள ஒரு பிடிவாதம் இருக்கிறது, அதுதான் அழிவுக்குரியது. And the breaking, it is the work of God, but we being adamant so that we not be broken, that is, that leads us to destruction. ஆகிய இந்த உடைந்த உள்ளம், நான் சொன்னேன்ல, உடைக்கப்பட அனுமதிக்க வேண்டும், இரண்டாவது உடைவை கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ள வேண்டும். So this experience of being broken, the first we need to be broken, the second we need to preserve that humility till the very end. இப்படி ஒரு உடைந்த உள்ளத்தை நாம் காத்துக்கொள்ளும் போது அது பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு தருவது மாத்திரமல்ல, பெரிய வல்லமை உடையதாய் மாறுகிறது. And when we preserve this broken heart of that state, not only it preserves it, but it gives us a great blessing. ஆகையால் நாம் உடைக்கப்படும் போது தேவன் நமக்கு தருகிற சில, நமக்கு கிடைக்கக்கூடிய சில ஆசீர்வாதங்களை சொல்ல விரும்புகிறேன். I would like to share the blessings that God gives us when we are being broken. முதல் ஆசீர்வாதம், First blessing. அதாவது உடைந்த உள்ளம் என்று சொல்லும்போது அது ஈஸியா அழுதுரும். And when we say a broken heart, it will easily cry. அது அப்படிப்பட்ட அந்த உள்ளத்தை நாம் பாதுகாத்தால் அதில் ஆசீர்வாதம் உண்டு. When we preserve such a heart, then it is a great blessing to us. முதல் ஆசீர்வாதம், The first blessing. நாம் ஆரம்பத்தில் வாசித்த அந்த வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். 34ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம். Let us read the key verse, Psalms 34 verse 18. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து, கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். God is nigh unto them. அப்போ ஒருவர் நொறுங்குண்ட உடைந்த உள்ளத்தோடு இருந்தால் கர்த்தர் அவர்களுக்கு சமீபமாய் இருப்பாராம்.
When a person have a broken heart, God is nigh unto him. ஒரு சின்ன ஒரு இதற்கு ஒரு அத்தாட்சியை கொடுக்கிறேன், டெஸ்ட் பண்ணலாம், இதை டெஸ்ட் பண்ணலாம். I would like to give something to test it. உங்களை யாராவது பயங்கரமா திட்டி விட்டார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்க. Let us consider someone has rudely rebuked you. இல்லை என்றால் ஒரு பயங்கர பிரச்சனை, சோதனை ஆபீஸிலோ வீட்டிலோ வேலை ஸ்தலத்துல எங்கேயோ வருது, இருதயம் நொறுங்கி போகிறது. Or let us take in your workplace, in your family or in your neighborhood, some trial has come that is indeed broken your heart. ரெண்டு ரியாக்ஷன் இருக்கு பொதுவாக. Generally we'll have two reactions to it. ஒன்று ஃபைட், அடுத்தது ஃபிளைட். One is fight, the other is flight. அந்த ஃபைட் என்று சொல்லும்போது நான் கேட்க போறேன், நாளைக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சு பாயிண்ட் நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 2, பாயிண்ட் நம்பர் 3 அப்படியே வாயை அடைச்சிட்டு தான் நான் வருவேன் நான். When we say the first part, the fight, we'll take all point number 1, point number 2 and point number 3 till I go and ask these things, I will not be quiet. இதுதான் ஃபைட். This is fight. இரண்டாவது ஃபிளைட். அதை நான் பேச மாட்டேன், சண்டைக்கு போக மாட்டேன், பெட்டி எடுத்து இன்னைக்கு வேலைக்கே வர மாட்டேன், அவ்வளவுதான், அடுத்த வேலைக்கு போவோம். And the second is flight. We will not do any talking of we will not do anything, but we'll take all our suitcase and we'll go in search of another job. இந்த ஃபைட்டையும் பண்ணாமல் ஃபிளைட்டையும் பண்ணாமல் மூன்றாவது ஒரு ரியாக்ஷன் இருக்கிறது. And there is a third reaction when we do not do these two things, the fight and the flight. இப்படி திட்டிட்டாங்க, அழணும் போல இருக்கு. They scolded me likewise. I feel like I have to cry. அந்த ஹெவி ஹார்ட், அந்த பாரமான உள்ளத்தை எடுத்து அப்படியே ஜெபத்தில் உட்கார்ந்து பாருங்களேன். And taking this heavy heart and with that heavy heart go and try to pray. அப்பா என்ன திட்டிட்டாங்க, Father, they have scolded me. இருதயம் பாரமா இருக்கு, My heart is burdened. எனக்கு நீர்தான் இருக்கிறீர் ஆண்டவரே. Oh Lord, it is only you I have. உம்முடைய சமூகத்தில் என்னை தாழ்த்துகிறேன், என்னோடு இரும் ஆண்டவரே. Oh Lord, I humble myself in your presence. Be with me, oh Lord. நீங்க இதை டெஸ்ட் பண்ணி பாருங்க, எல்லா நேரங்களை விட உங்களுக்கு தேவ சமூகம் அங்க நிறைய இருக்கும். Go and try to test this. More than all the other times, the presence of God will be nigh and very sweet to you. மற்ற நேரங்களை விட நல்ல அபிஷேகம் அந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். More than the other times, at that time you will get a very good anointing. ஏனென்றால் நொறுங்குண்டு உள்ளமுடையவர்களோடு தேவன் சமீபமாய் இருக்கிறார். Because God is nigh unto them who have a broken heart. அதில் உடைக்கப்படுவது எவ்வளவு நல்ல காரியம் தானே. So how good is the thing that we be broken? அந்த உடைந்த உள்ளத்தை தேவ சமூகத்தில் இருந்து அங்கு இருக்கும் என்றால் தேவன் நம்மை சூழ்ந்து கொண்டு வாத்தானே. So with the broken heart when we go to the presence of God, is it not God will surround us? இப்படி தேவன் உடைந்த உள்ளமுடையவர்களோடு கூட சமீபமா இருப்பார் என்றால் ஏன் உடைந்த உள்ளத்தை அவர் சுகமாக்க வேண்டும்? If God be with them or nigh unto them, who to those people who are nigh, who have a broken heart, then why should he heal a broken heart? அந்த உடைந்த உள்ளத்தில் இருக்க அந்த பணிவு கடைசி வரைக்கும் இருக்கும், அது சுகமாக கூடாது. அந்த குற்ற உணர்வு, அந்த வெட்கம், அந்த கடந்த கால நிந்தை, அதெல்லாம் ஆண்டவர் மாற்றி போடுவார். And this humility that we need to have in that state, it should be preserved till the very end. But however, all the guilty conscience and the pain and the others, God will heal that. இரண்டாவது, Secondly, உடைந்த உள்ளம் உடையவர்களை பாவம் தாக்காது. people who have a broken heart, sin will not attack them. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனங்களை வாசிக்கும்போது, When we read 2 Corinthians chapter 7 verse 10 and 11, நாம் மனம் திரும்பும் போது, ரட்சிக்கப்படும் பொழுது அங்கே நம்முடைய உள்ளம் உடைகிறது. when we repent, when we get saved, our soul or our heart, it is broken. அந்த உடைவை பற்றி தான் அந்த வசன பகுதியில் தேவனுக்கேற்ற துக்கம் என்று வாசிக்கிறோம். And concerning that broken experience, it is said of godly sorrow. மூல வசனத்தில் மறுபடியுமாக அதை வாசிகள் 34:18. Let's read again the key verse. நொறுங்குண்ட இருதயமுள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். நறுங்குண்ட ஆவியுடையவர்களை கர்த்தர் ரட்சிக்கிறார். God saveth a person of a contrite spirit. அந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் ஒரு நறுங்குண்ட ஆவி இருக்கிறது. And in the experience of salvation, there is a contrite spirit. அப்படிப்பட்டவர்களோடு தேவன் சமீபமா இருக்கிறதுனால பாவம் அவர்களை தொடாது. To such people, because God is nigh unto them, sin will never come near to them. அப்ப நாம் இப்படி சொல்லலாம், We can say in this way, திருப்பி திருப்பி சில பாவங்கள் நம்மை மேற்கொள்வதற்கு காரணம் என்ன? what is the reason again and again specific sin is overcoming us? உடைந்த உள்ளம் இல்லை.
we do not have a broken heart. இல்லனா இங்க வந்து அழுவோம், இங்க வந்து இருதயம் உடையும். வெளியே போனோம்னா அந்த உடைந்து உள்ள மாறுகிறது, இந்த பழைய சுய மேட்டிமை வருகிறது. ஆக துணிகரமா இந்த இருதயம் நம்மை நடத்தி அந்த பாவத்துக்குள் கொண்டு போய் சிக்க வைக்கிறது. Otherwise, where we come here and we have a broken heart and we cry, the moment that we go away from this place, the sin comes again to us and we get proudful and we go away from God. ஆனால் இந்த உடைந்த உள்ளத்தை பாதுகாக்க பழகினால் நம்மை தாக்கின பாவங்கள் கிட்ட வராது. But however, when we are exercised to preserve this broken heart, the sin that tries to attack us, it will never even come near to us. ஏசாயா 57 அதிகாரம் 15 வசனத்தை வாசிக்கும்போது, when we read Isaiah chapter 57 verse 15, நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமும் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்கிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். இங்கிலீஷ்ல எப்படி சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? do you know how it is said in English? உன்னதத்திலும், Thus saith the high and lofty one that inhabiteth eternity, whose name is holy. I dwell in the high and holy place. நான் உன்னதத்திலும் பரிசுத்தமான இடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். I dwell in a high and a holy place. பணிந்த ஆவி உள்ளவர்களுடைய மத்தியிலும் வாசம் பண்ணுகிறேன். I even dwell in a people who have a humble spirit. தமிழ்ல அந்த ரெண்டு சென்டென்ஸ் கொஞ்சம் பிரிஞ்சிருக்கு, நடுவுல சில வார்த்தைகள் உண்டு. இங்கிலீஷ்ல ரெண்டும் சேர்ந்து வருகிறது. In Tamil it is split between these two verses, but however in English it is combined. நான் உன்னதத்தில் வாசம் செய்கிறேன். I dwell in high. நான் பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் I செய்கிறேன். dwell in a holy place. பணிந்த ஆவியோடு உள்ளவர்களோடு வாசம் செய்கிறேன். And I also dwell with them who have a humble spirit. இதிலிருந்து நாம் அறிய வேண்டிய காரியம் என்ன? What do we need to understand ஒரு with this? பணிந்த ஆவி உள்ளவன் உன்னதங்களில் இருக்கிற தேவனோடு பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் செய்கிற தேவனோடு சேர்க்கப்படுகிறான். A person with a humble spirit, he is being joined with a God who dwelleth in a high and a holy place. தேவன் அவனுக்கு சமீபமாய் வருகிறது மாத்திரமல்ல, அவன் தேவனுக்கு சமீபமாய் வந்து தேவன் இருக்கிற இடத்தில் அவனும் இருப்பான். Not only God is nigh unto him, he also is going near unto God, and he also dwelleth in the place where God dwelleth. அப்படி தாழ்மையோடு பணிவோடு உடைந்த உள்ளத்தோடு தேவனை அணுகுகிறவர்களுக்கு பெரிய பாதுகாப்பு இருக்கிறது. பாவம் அவர்களை தொட முடியாது. And to such people who have a contrite and a humble spirit, they will have this blessedness. ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். I would like to say another thing. நேரம் இல்லாதபடினால் தமிழில் மாத்திரம் இந்த காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். Because of lack of time, I would like to say only in Tamil. ஒரு தேவனுடைய மனுஷன் சில வருடங்களுக்கு முன்பாக சில தரிசனங்களை சொப்பனங்களை ஜெபத்தில் உபவாசத்தில் இருக்கும்போது அவர் சில வெளிப்பாடுகளை பெற்று ஒரு புக்கா எழுதினார். ஒரு பெரிய தரிசனத்தை கண்டார், ஒரு கதையாக. அதாவது சபைக்கும் சாத்தானுடைய கூட்டத்தாருக்கும் நடக்கிற ஒரு பெரிய சண்டை அது. அதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு சம்பவம் மாத்திரம் சொல்லுகிறோம். பெரிய ஒரு மலையில் பல இடங்கள் அடுக்குகளில் தேவனுடைய பிள்ளைகள் சபையார் நின்று அம்புகளை எய்து கழுகு கூட்டத்தை அவர்கள் தாக்கி, பிசாசுடைய கூட்டத்தை தாக்கி அந்த கழுகுகள்லாம் விழ ஆரம்பித்தது. கிறிஸ்தவர்களுக்கு சபையாருக்கு பெரிய வெற்றி உண்டாயிற்று. அப்பொழுது அந்த வெற்றியின் மூலமாக அவருடைய அந்த சொப்பனம் காண்கிறதான அந்த சகோதரரும் அந்த யுத்தத்தில் இருக்கிறார். அப்போது கையில் இருக்கிற பட்டயம் அது மினுக்குது, அவருடைய வஸ்திரம் பிரகாசமா ஜொலிக்குது. இப்படி இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. திடீரென்று ஒரு தூதன் பக்கத்தில் வந்து சொன்னார், அங்க பார்த்தியா என்று சொன்னார். அப்ப அங்க பார்த்தா இன்னும் காணோம், நல்லா உற்று பாருங்க. உற்று பார்த்தா இன்னும் காணோம். அப்ப தூதன் சொன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு திருப்பி வந்தார். ஒரு ட்ரெஸ்ஸோட வந்தார், ஒரு வஸ்திரத்தோட. அந்த வஸ்திரத்தை பார்த்தா ரொம்ப, அதாவது கேவலமான, யாரும் விரும்பாத சாக்கு துணி வஸ்திரம் மாதிரி அது. இதை போடுன்னு சொன்னார். அந்த தேவனுடைய மனுஷன் கேட்டார், இதையா நான் போடணுமா? விருப்பம் இல்லாமல் அதை அணிந்து கொண்டார். அணிந்த உடனே அந்த பட்டயத்தில் இருக்கிற மகிமை, தான் வஸ்திரத்தில் இருக்கிற அந்த பிரகாசம் எல்லாமே போயிடுச்சு. சாதாரண ஆளா மாறிட்டார். உடனே துக்கம், என்ன இப்ப பார் என்று சொன்னார். பார்த்தால அப்போதான் தெரிஞ்சது. அப்ப அந்த எழுதுகிற மனுஷன், அந்த எழுத்தாளர் ஆத்தர் சொன்னார், என்னுடைய பிரகாசத்தினால எனக்கு வெளியே பார்க்க முடியல என்று சொன்னார். அந்த அர்த்தம், நம்முடைய ஜீவியம் பிரகாசிக்கும் போது சில நேரத்துல தூர பார்வை இழந்துடும். இதுல மயங்கிடுறோம். நான் வெற்றி உள்ள ஆள், வரம் பெற்ற ஆள், இத்தனை ஆத்துமாக்களை நான் கொண்டு வந்து இருக்கிறேன், நான் ரொம்ப ஜெப வீரன், இப்படி எல்லாம் நினைச்சு தூர பார்வை இழந்துடுறோம்.
அப்ப இந்த வஸ்திரத்தை போட்ட உடனே தூர பார்வை கிடைத்தது. இப்ப பாரு என்று சொன்ன போது அவர் பார்த்தா பயங்கர, இவர் மலையில இருக்கிறார், அந்த பள்ளத்தாக்குல ஒரு பெரிய பிசாசு கூட்டம் அப்படியே மறைஞ்சிருக்கு. அப்படியே ஐயோ நான் கவனிக்கவே இல்லையே, இது யாரு? அப்போ அந்த தூதன் சொன்னார், இதுதான் பெருமையின் ஆவிகள் அப்படின்னு சொன்னார். அப்போ இந்த மனுஷன் கேட்டார், ஏன் அது நிக்குது? அவர் சொன்னார், எப்பொழுதெல்லாம் கிறிஸ்தவர்கள் யுத்தத்தில் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் தாக்க காத்திருப்பார்கள். பெருமை தானா வரும், அந்த ஆவி தாக்கும். அப்போ அப்படிப்பட்டதான நேரத்துல இவர் கேட்டார், அப்போ இந்த வஸ்திரத்தினுடைய பேர் என்ன என்று கேட்டார். அப்போ அவர் சொன்னார், அந்த தூதன் சொன்னார், இந்த வஸ்திரத்துக்கு பேர் தான் தாழ்மை அப்படின்னு. விரும்பாத ஒரு காரியம், ஆனா அது போட்டா மகிமையெல்லாம் போயிடும், மற்றவங்களை பாராட்ட மாட்டாங்க, நீ பெரிய ஆளுன்னு காட்ட முடியாது, எல்லாம் ஜொலிக்க முடியாது. ஆனால் நீ தாழ்மையா இருந்தால் உன் கண்ணு தெரியும். எப்படி சொன்ன, அப்படியா என்று சொல்லி அவர் கீழே இறங்கினாராம். அந்த யுத்தம் முடிஞ்சது இல்லையா, அந்த மலையிலிருந்து கீழே இறங்கும் போது நிறைய காயப்பட்டவங்க எல்லாம் இருந்தாங்களாம் தரையில. அந்த காயப்பட்டவர்களுக்கு தூதர்கள் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க, ஆவிக்குரிய ட்ரீட்மெண்ட். காயங்களை கட்டுகிறார்கள், அந்த ரத்தத்தை எல்லாம் கழுவுகிறார்கள். அப்படி இருக்கும்போது இந்த மனுஷன் அந்த கோணிப்பை, அந்த சாக்கு துணியை வைத்து அந்த நடந்து போகும்போது ஒரு தூதன் அவரை பார்த்த உடனே அப்படியே கொஞ்சம் அப்படி குனிஞ்சு பணிந்து பவ் பண்ற மாதிரி அப்படி பண்ணார். இந்த தூதர்கள்லாம் இப்படி என்ன பண்ண மாட்டாங்களே, இப்படி பண்றாங்களே, என்னையா பண்றாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் போனா அடுத்த ஒரு தூதன் அங்க இருந்தார், அடுத்த ஒரு காயப்பட்டவருடைய காயத்தை கட்டிட்டு இருந்தார். அந்த தூதன் இப்படியே பண்ணார். அப்ப இவர் கேட்டார், நீங்க ஏன் இப்படி பண்றீங்க, இப்படிலாம் நீங்க பண்ண மாட்டீங்களே? அப்போ அந்த தூதன் சொன்னார், நாங்க உங்களை பண்ற காரணமே நீங்க போடுற ட்ரெஸ் தான். இந்த ட்ரெஸ்ஸா, இந்த சாக்கு துணி ட்ரெஸ்ஸா? ஆமா. ஏன்? இதை அணிந்திருக்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பெரியவர்கள் என்று சொன்னார். பைபிள்ல வசனம் இருக்கு இல்லையா, சிறு பிள்ளை போல் யார் யார் தாழ்த்துகிறார்களோ அவர்கள் தான் பரலோக ராஜ்யத்தில் பெரியவர்கள். அப்போ நாம் உடைந்த உள்ளத்தோடு, நாம் உடைந்த உள்ளத்தோடு நம்மை தாழ்த்தும் போது, so when we humble ourselves with a broken heart, நாம் பரலோக ராஜ்யத்தில் பெரியவர்களா இருப்போம். we are great in the kingdom of heaven. பரலோக ராஜ்யத்தில் அப்படிப்பட்டவர்கள் VIPs. And in the kingdom of heaven such people are called VIPs. ஒரு நாள் ஒரு நர்ஸ் சகோதரி இப்படி சொன்னார்கள். One day a sister was a nurse, she said, அவங்க ஒரு அபிஷேகம் பெற்ற சகோதரி, and she was an anointed sister. அவங்க சொன்னாங்க, பிரதர் நாங்க வர்க் பண்ற ஹாஸ்பிடல்ல ஒரு டாக்டர் இருக்கிறார். Brother, there is a doctor in a hospital that I work. பயங்கர பெருமை பிடிச்ச மனுஷன். And he was full of pride. அவர் ஒரு வார்டுக்குள்ள வந்தாலே அவர் கூட 10 பிசாசு வருது எங்களால பார்க்க முடியும். And the moment that he enters into a ward, we could see a group of demons following him. நாங்க பார்க்கிறது மாத்திரமல்ல, எல்லா பேஷண்ட்ஸ் எல்லாம் இரும ஆரம்பிச்சலாம், எல்லா மிஷினுடைய வேவ் எல்லாம் தாறுமாறா போக ஆரம்பிக்குது. It is not that we alone see that, but the moment that he enters into that ward, all the patients, they cough, and all the monitoring machines, everything, it is going every. அதே போல தேவனால் உடைக்கப்படுகிறவர்கள் அந்த உடைவுக்கு இடம் கொடுத்து பணிவை காத்துக்கொள்ளும் பொழுது தேவ தூதர்கள் காவலாக கூட இருப்பார்கள். So also people who are broken, and when they are being broken, when they preserve and the humble spirit, all the angels will bow. அப்படிப்பட்டவர்களை எந்த பாவமும் தொடாது. To such people no sin can ever touch them. மூன்றாவது, Thirdly, ஒரு உடைந்த உள்ளமுடைய ஒரு மனுஷன் எத்தனையோ படித்த மனுஷனா இருந்தாலும் படிக்க அவன் ஆவலா இருப்பான். a person who has a broken heart and is having a broken heart, though he is being educated in so many things, still he will always be willing to learn. சங்கீதக்காரன் எத்தனையோ பாட்டுகளை எழுதினார். The psalmist, he wrote many songs. எவ்வளவு தேவ அறிவை பெற்றவர். He got many wisdom of God. ஆனால் 25ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் அவர் என்ன சொல்லுகிறார் But பாருங்க. however, he says in Psalms 25:4, கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். உம்முடைய வழிகள், உம்முடைய பாதைகள் எனக்கு போதியும், எனக்கு தெரிய வேண்டும். show me thy ways, O Lord, teach me thy paths. அப்போ இப்படி ஒரு பணிந்த உள்ளம், படிக்க ஆயத்தம் உள்ள, எனக்கு எல்லாம் தெரியும் நீ ஒன்னும் சொல்ல தேவையில்லை அப்படி என்று இந்த உள்ளம், உடைந்த உள்ளம் சொல்லாது. அகங்காரம் உள்ளவர்கள் தான் அப்படி பேசுவார்கள். Only people who are haughty and high-minded will speak like this, but however the people who have a humble spirit and a broken heart, they will never say so. சில நேரத்துல மனைவிமார் சில புருஷன்மார்கிட்ட அட்வைஸ் பண்ணும்போது, நீங்க வாங்க சீக்கிரமா, நீ உன் வேலையை பார்,
உடைந்த உள்ளம் அப்படி சொல்லாது. Sometimes when wives they say to their husbands, it is getting delayed, please come soon. But the husband they immediately say, you mind your job. சில நேரத்துல நமக்கு மற்றவர்களை அசட்டை பண்ணுகிறதான ஒரு தன்மை இருக்கிறது. உடைந்த உள்ளம் அசட்டை பண்ணாது. Sometimes we will always have a nature to despise others. A broken heart will never have such a nature. சில நேரத்துல ஏதாவது ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னால், Sometimes if we have a prophecy, பைபிள்ல சொல்லப்படும் தீர்க்க தரிசனங்களை அசட்டை பண்ணாதிருங்கள். even the scripture itself says, despise not prophesying. உடனே சிலர் வந்து எல்லாம் தெரிஞ்ச மாதிரி, அது சரியில்லை தெரியுமா, இது சரியில்லை தெரியுமா அப்படி சொல்லி நம்ம திருத்த போறோம். அது தப்பா இருந்தா கூட நம்ம நாக்கு நீட்டாம இருக்க பழகணும். And sometimes it will say that is not correct, that is not good, and we will try to judge it. But however, even though it is wrong, we need to humble ourselves to accept it. சில நேரத்துல வரங்கள் கிரியை செய்யும் போது, சில நேரத்துல சுயம் கிரியை செய்யும். சில வார்த்தைகள் சுயமாக கூட வரலாம். அது வரதுனால நானே திருடன், நானே இங்க வந்து ஆண்டவர் வந்து, அதாவது சில ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க சிலர். ஆனா அவங்க they will be under surveillance, அதாவது கண்காணிப்பே இருப்பாங்க. அப்பப்போ வந்து சைன் போடணும், நீ எஸ்கேப் ஆக கூடாது, அதுக்கு அப்பப்போ வந்து சைன் போடணும். அப்படிப்பட்ட மனுஷனா இருக்கிற நான் வந்து இன்னொருத்தனை குற்றப்படுத்தலாமா? Sometimes people who are released from prison, they will be under surveillance. They have to come and sign every day or week. And if in such a state, can we be presumptuous enough to accuse others? நம்ம பேர்ல பரலோகத்துல கேஸ் இருக்கு, அது இன்னும் முடியல. And we have our cases in heaven that is not till over. அப்ப அடுத்தால விமர்சனம் பண்ண குற்றப்படுத்த நாம் யார்? Who are we to criticize and to accuse others? அதனால தயவு செய்து யாராவது தப்பு பண்ணா கூட நம்ம போய் அதை போய் விமர்சனம் பண்ண வேண்டாம். நாம் உடைந்து உள்ளமுள்ளவர்களா இருந்தா நானே குற்றவாளி, நான் எதுக்கு யாராவது அப்படி சொல்ல வந்த கூட தயவு செய்து எல்லாம் என்கிட்ட பேசாதீங்க பிரதர், எனக்கு ஆண்டவருடைய கிருபையில நான் ஜீவிக்கிறேன் என்று நாம் சொல்லி அதை அந்த வார்த்தையை க்ளோஸ் பண்ணி விட வேண்டும். So if at all we happen to hear some faults and errors of others, let us not criticize and accuse them. But however, if we are a people who have a broken heart, let us humble ourselves and let us repent for that. And if somebody says so, let us tell them, please do not do so, I am living by the grace of God. உடைந்த உள்ளம் உடையவர்கள் போதிக்கப்படும் போது உடனே அவர்கள் விமர்சனமோ எதிர்ப்போ தெரிவிக்காம சரி சரி என்று சொல்வார்கள். All those who have a broken heart, when they are being taught and when they are being taught like this, they will say okay and they will humble themselves. அப்போ எதிர்ப்பு குறைந்து விடும், மனப்பூர்வம் பெருகும். So the resistance will decrease, the willingness will increase. நாலாவது, Fourthly, ஒரு உடைந்த உள்ளம் உடைய ஒரு மனுஷனுடைய ஜெபமானது வல்லமை உடையதா இருக்கும். the prayer of a person with a broken heart, it will become more powerful. நான் சொன்னேனே 102ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தை வாசியுங்கள். Let's read Psalms 102 verse 17. 16ஆம் வசனம். திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். முந்தின வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். பாருங்கள், கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். ஆண்டவர் சீயோனை கட்டி கொண்டிருக்கிறார். So it is said, the Lord shall build up Zion and he shall appear his glory. God is building up Zion. உண்மையை சொன்னால் இது சீயோனை கட்டுகிறது அல்ல, இது மறுபடியும் கட்டுகிற ஒரு இடிந்து போன சீயோனை கட்டுகிற ஒரு வேலை இது. In a true sense, it is not that building up Zion, but it is rebuilding Zion from a broken state. அதனாலதான் முந்தின வசனங்களில் கல்லு மண்ணு என்று பார்க்கிறோம். அதெல்லாம் இடிக்கப்பட்டது இல்ல, ரபிள். அதாவது ஒரு பில்டிங் இடிச்சா கல்லு மண் இருக்கும்ல, அதே போல சீயோன் இருக்கிறது. அதை கர்த்தர் மறுபடியும் கட்டி மகிமையில் வெளிப்படுவார். And when we read the previous verses, we understand it is filled with rubbles and stones, and the state of being broken, God is rebuilding such a state. அப்போ அப்படிப்பட்டதான சீயோனை கட்டுவதற்கு ஆண்டவர் சில திக்கற்றவர்களை நியமித்திருக்கிறார்கள். And to build up such a Zion, God is searching people who are destitute. அந்த திக்கற்றவர்கள் ஜெபித்தால் மற்றவர்கள் ஜெபிப்பதை பார்க்கலும் இவர்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். When such destitute people pray, more than the others pray, this prayer will be more effective and powerful. திக்கற்றவர்கள் உடைந்த உள்ளமுடையவர்கள். And these destitutes are people who have a broken heart. அவர்களுக்கு வேற யாரும் இல்லை. They have no one else. இங்கிலீஷ்ல destitute, destitute சொன்னா வீடு இல்ல, வஸ்திரம் இல்ல, அப்பா அம்மா இல்ல,
குடும்பம் இல்ல, இவங்க தான் destitute, பிளாட்ஃபார்ம்ல இருப்பாங்க, ரோட் சைடுல இருப்பாங்க, இவங்க தான் destitute. In English it is said as destitutes, they are those people who do not have parents, they are orphans, they do not have any houses, they have to spend their living in the streets. அப்படிப்பட்ட திக்கற்றவர்கள், உதவியற்றவர்கள், யாரும் இல்லாதவர்கள் ரோட் சைடுல இருந்து ஜெபிக்கும் போது நல்ல வசதி உள்ளவர்களை பார்க்கலாம் அவருடைய ஜெபங்கள் அதிகமாய் கேட்கப்படும். When such people who do not have houses and they are destitutes and do not have any help whatsoever, when they pray on the streets, it will be more effective and more powerful than those who are well off and they pray. ஐந்தாவது, Fifthly, ஒரு உடைந்த மனுஷன் உடைந்த மற்றவர்களை அழகாக நன்றாய் தேற்றுவார்கள். and a person who is already broken, he will also comfort and console very effectively to those people who are broken. பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், St. Paul says, 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 4 வசனத்தில், 2 Corinthians chapter 1 verse 4, நாங்கள் ஆறுதல் அடைந்திருக்கிறோம், அந்த ஆறுதலினால் உங்களை நாங்கள் ஆறுதல் படுத்துகிறோம். we are being comforted and with that comfort we can comfort you. வாசிங்கள். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு. பாருங்கள், எந்த உபத்திரவத்தில் அகப்பட்டவர்களை ஆறுதல் படுத்தும்படிக்கு நாங்கள் ஆறுதல் அடைந்தவர்களா இருக்கிறபடினால் நாங்கள் அப்படிப்பட்ட திராணி உள்ளவர்களாக மாறுகிறோம். And we may be able to comfort all those people who are in whatsoever trouble, because we are being comforted, we are able to comfort them. ஜோனி எரெக்சன் என்ற ஒரு தாய் இருக்கிறார்களா இல்லையான்னு தெரியாது. அவர்கள் ஒரு காலத்துல ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல அடிபட்டு அவர்களுடைய சரீர தன்மைகளை நடக்க முடியாமல் இழந்து வீல் சேரில் தான் இருந்தார்கள். And a mother called Joy Exon, I do not know whether she is alive or not, but one time when she met an accident, she lost all senses in her body and she was not able to walk and she has to go in a wheelchair. மனசு தெளிவா இருந்தது, ஆனால் சரீரம் பாதிக்கப்பட்டது. And mind was sober, but however her body was affected. அவர்கள் ஒரு அனாதை இல்லத்தை ஆரம்பித்தார்கள். And she started an orphanage. விதவைகள், அனாதைகளை அவர்கள் பராமரித்து வந்தார்கள். And she took care of the widows and the orphans. யார் வந்தாலும் இவங்க ஆறுதல் அடைய மாட்டாங்க. இந்த தாய் வீல் சேரை உருட்டிட்டு வரும்போது எல்லாரும் அவங்களை அம்மாவை போல ஏற்றுக்கொள்வார்கள். And when others come, all these people will never be comforted, but however when this mother, when she goes in a wheelchair, everyone will accept her as a mother and they will be comforted. அப்ப உடைக்கப்படும் பொழுது உடைக்கப்பட்டவர்களுக்கு நாம் ஆறுதலா இருக்கலாம். So when we are being broken, then we can become a comfort to all those who are broken. ஒருமுறை அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள், விதவைகள், ஏழைகள், கடன்பட்டவர்கள், இவர்கள் பெரிய பிரச்சனையில் மாட்டினவர்கள் மத்தியில் ஒருத்தர் பிரசங்கம் பண்ண போனார். Once a person went to preach among those people who are being so much afflicted with so much of debts and all other things. அப்போ இவர் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னார். And this person, he gave some points. crowd எல்லாம் ரொம்ப ரெஸ்ட்லெஸ் ஆயிட்டாங்க. அதாவது எங்களுக்கு நீங்க சொல்றதெல்லாம் எங்களுக்கு புரியல என்று சொன்னார். And all the crowd, they become restless, saying they do not understand whatsoever he speaketh. மூளையை வைத்து சில பாயிண்ட் எல்லாம் எழுதி பேச ஆரம்பித்தார். இது மூளையை தான் சேர்ந்தது, சூழ்நிலையை மாற்றவில்லை. Using his brains, he gathered all the points and he spoke, but his brains did not do any work whatsoever. இவங்க ரெஸ்ட்லெஸ் ஆயிட்டாங்கன்னு சொல்லி இந்த பிரசங்க ரெஸ்ட்லெஸ் ஆயிட்டார். ஐயோ என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி. Because all these people, they became restless, this preacher also became restless, saying, oh, what had happened? அன்னைக்கு சாயங்காலம் இவர்தான் திருப்பி பேசணும் அதே குரூப்பை பார்த்து. And on the same evening, he has to speak to the same group of people. ஃபர்ஸ்ட் பிரசங்கமே ஃப்ளாப் ஆயிடுச்சு, இப்போ நான் என்ன பேச போறேன்னு அவருக்கு தெரியல, அவர் ரொம்ப கலங்கி போனார். And he thought within himself, saying the first message itself went into a flop, but I do not know, and he was troubled in his heart, I do not know what to speak. சாயங்காலம் அவர் மேடை ஏறின போது, but he went onto the stage in the evening. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? Do you know what did he say? எனக்கு என்ன பேசணும் தெரியல, I do not know what to speak. நான் உடைஞ்சு போயிட்டேன், I am broken. எனக்கு உங்களுடைய பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு எனக்கு திறமை இல்ல. I do not have ability to meet your problems. எனக்கு என்னை பற்றி வெட்கமா இருக்கு. I feel ashamed of myself. அப்ப ஜனங்க என்ன சொன்னாங்க தெரியுமா?
Do you know what the people said? இப்ப புரியுது நீங்க சொல்றது பேசுங்கன்னு சொன்னார். And they said, now we do understand what you speak. அப்போ காலையில பேசினது தத்துவம், ஆனால் இப்போ இவரே அவங்க மாதிரி ஆயிட்டாங்க, ஆறுதல் இருக்கே தேவைப்படுது. இப்போ சொல்லுங்க, இப்போ எங்களுக்கு புரியும் சொன்னார். And in the morning all he spoke was all philosophy, but in the evening he became as one among them, and they said, now we understand what you speak. அப்போ வேதனை நல்லது தானே? So is it not good that we be painful? இருதயம் உடைக்கப்படுவது நல்லது தானே? It is good that we be broken. போன வாரம் நமக்கெல்லாம் ஒரு சிலுவை கொடுக்கப்பட்டது, அதை நன்றாய் சுமக்க வேண்டும், அனுதினமும் சுமக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி தந்தார் தானே? Is it not God spoke in last week that we all being given a cross and we have to bear it good? நம்முடைய கண்களை மூடுவோம். Let us close our eyes. நம்முடைய சிலுவையை மனப்பூர்வமாக சுமப்போம். Let us take our cross willingly. உடைக்கப்படுகிற பாதைகள் வழியாக கர்த்தர் நம்மை நடத்துவார் என்றால் ஆமென் என்று சொல்லுவோம். When God leads us in a path that we have to be broken, let us say willingly amen. நம்முடைய பேர் கெட்டு போக வேண்டும் என்று ஆண்டவருடைய சித்தமாய் இருந்தால் ஆமென். If our name has to be spoiled, if it is the will of God, amen. நம்முடைய முயற்சிகள் விருதாவாய் போக ஆண்டவர் அனுமதிப்பார் என்றால் ஆமென். If all our efforts has to go in vain, if God permits us, amen. ஒரு காரியத்துக்கு ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம், ஒரு பதிலும் கிடைக்கவே இல்லை என்றாலும் பரவாயில்லை, உடைக்கப்பட்டாலும் ஆமென். And if we are praying for a particular point and no answer whatsoever is being given, and if we are broken, amen. உடைக்கப்பட ஒப்பு கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் எத்தனை பேர்? How many of you are there who have to who are giving themselves to be broken and to be accepted? நம்மை உடைக்கும் போது நமக்குள் அந்த கலகம் பண்ணுகிற திருக்குள்ள கேடுள்ள இருதயம் மாறுவது மாத்திரமல்ல, When we submit ourselves to be broken, not only a heart which is deceitful and rebellious, deceitful, desperately wicked to be changed. திக்கற்றவர்களைப் போல எனக்கு யாரும் இல்லை என்று நம்மை தாழ்த்தும் போது, When we humble ourselves as destitute, saying we have no one else. நாம் ஜெபித்தால், When we pray, யாருடைய ஜெபம் கேட்கப்படுகிறதோ இல்லையோ, கேரண்டியாக நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். whether the prayer of others it is not being answered or not, our prayers shall be answered. அழுது கொண்டிருக்கிற மற்றவருடைய கண்ணீரை நாம் துடைக்கலாமே. We can wipe away the tears who are weeping. ஆகையால் என் இருதயம் உடைக்கப்பட நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்துவோமா? All those who say I yield myself so that my heart might be broken, lift up your hands. உங்களுடைய கையை தூக்குறதுக்கு ஒரு செகண்ட் தான் ஆயிருக்கும். And it would have taken just a second to lift up your hands. ஒரு செகண்டில் கர்த்தர் உங்கள் சமீபமாக வந்து விட்டார். But in that 1 second, God has come very nigh to you. ஏனென்றால் உடைந்த உள்ளமுடையவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். Because God is nigh unto them who are broken heart. இப்பொழுது கையை இறக்கினாலும் இந்த உடைந்த உள்ளத்தை பாதுகாத்தால் வெளியே காத்திருக்கிற அந்த பாவம் உங்களை தொட முடியாது. Though you might put down your hands, but if you preserve that broken heart, that sin that is awaiting you outside of that gate, it will never ever touch you. நம்முடைய அகங்காரத்தையும் நம்முடைய அலங்காரத்தையும் நம்முடைய ஆடம்பரத்தையும் நம்முடைய மேட்டிமையை வெளிப்படுத்துகிற எல்லாவற்றையும் பலியில் வைப்போமாக. அந்த கோழி பையை போல சாந்த குணத்தையும் எளிமையும் வஸ்திரமாய் தரித்துக் கொள்வோமாக. தூதருடைய காவலை கர்த்தர் நமக்கு தருவார். Let us lay aside on the altar all our haughtiness and our pride and every pride in our heart, and let us put on the sackcloth, the humility and the simple spirit, so that God might be magnified. தேவன் நம் பட்சத்தில் இருக்கும்போது நம்மை எதிர்ப்பவன் யார்? When God is for us, who can be against us? ஒரு 5 நிமிடம் நாம் எல்லாரும் சேர்ந்து அழுவோமாக. For 5 minutes, let us all together weep. நம்முடைய உள்ளம் உடையட்டும். Let our heart be broken. நாம் எல்லாரும் கல்வாரிக்கு செல்வோமாக. Let us all go to the cross of Calvary. நமக்காக உடைக்கப்பட்ட அந்த இயேசுவை பார்ப்போமாக. Let us see Jesus who is broken for us. நமக்காக அவர் நொறுக்கப்பட்டார். He is broken for us. பிதா அவரை நொறுக்க சித்தமாய் இருந்தார். God was willing to break him. அவர் நொறுக்கப்படும் போது அவர் எதிர்க்கவில்லை, பின்வாங்கவும் இல்லை. அவர் ஆமென் என்று ஒப்பு கொடுத்தார். When he was broken, he did not resist and he did not go back, but he yielded himself. நம் நிமித்தம் இவ்வளவு விபரீதங்களை அவர் சகித்தார். For us, he has suffered so much. அவரை பார்ப்போமாக. Let us see him. நம்முடைய கடின உள்ளம் மாறட்டும். Let our hardened heart be changed. நம்முடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வடியட்டும். Let tears roll down from our eyes. நாம் ஒரு பிரச்சனையில் சிக்கி இருக்கலாம்.
Perhaps we might be in a trouble. அவர்கள் இப்படி திட்டிவிட்டார்கள், அப்படி அவர்கள் இப்படி சொல்லிவிட்டார்கள் சொல்லுகிறார்களே, அந்த உள்ளத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீர் வடிப்போமா? When people said so and so things, we are being broken, and in such a state, let us come back to the Lord and say so. ஜீசஸ் உங்க கிட்ட வருவார். Jesus will come near to you. தேவனுடைய பலத்த சமூகத்தை நீங்கள் உணரலாம். You can feel the powerful, mighty presence of God with இங்கே you. திக்கற்றவர்கள் இருக்கிறீர்களா? Are there any destitutes among you? இங்க விதவைகள் இருக்கிறீர்களா? Are there any widows among you? புருஷனால் கைவிடப்பட்டவர்கள் இருக்கிறீர்களா? Are there any wives forsaken by their husband? நீங்கள் தாழ்த்தினால் உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட போகிறது. When you humble yourself, your prayer shall be answered. எல்லாருக்கும் 2 தூதர்கள் இருப்பார்கள், உங்களுக்கு 10 தூதர்கள் இருப்பார்கள். For everyone there will be 2 angels, but you will have 10 angels. அழுவோமாக, Let us cry. தாழ்த்துவோமாக, Let us humble ourselves. இருதயம் உடைக்க ஒப்பு கொடுப்போமாக. Let us submit to heart be broken. இயேசு நம்மை நேசிக்கிறார். Jesus loves us. கர்த்தர் தான் அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்தார். It is God himself who had permitted this thing in our life. தலை வீங்கி நியாயம் பேசாதே, Do not speak justice. தாழ்த்தி அழுதுகொள் கர்த்தருடைய சமூகத்தில். Humble yourself and cry in the presence of God. சிலர் அழ ஆரம்பித்திருக்கிறார்கள். Many have already started to cry. கொஞ்சம் நேரத்தில் கர்த்தருடைய சமூகம் இங்கே சூழ்ந்து கொள்வதை நீங்கள் உணரப் போகிறீர்கள். At a few more time, you can realize the presence of God engulfing us. கடினத்தோடு மேட்டிமையோடு உட்கார்ந்து இருக்கிறவர்கள் அழும்படியா ஒப்பு கொடுப்போமாக. All those who are hardened heart and they are haughty and be seated, submit yourself to be broken. கர்த்தர் அழ உதவி செய்வார். God will help us to cry. இருதயத்தை உடைக்கிற கர்த்தர் நம்மை அழ உதவி செய்வார். God who breaks our heart, he will help us to cry as well. 2 நிமிடம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம், அழுவோமாக. For 2 minutes, let us call unto God and cry unto him. உங்களுக்கு யாரும் இல்லை என்று ஒத்துக்கொண்ட ஆண்டவரிடத்தில் அதை சொல்லுங்கள். Say and accept, say, I do not have anyone else. Confess it to God. நீர் மாத்திரம் அப்பா. இயேசுவே, நீர் எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே. எங்களுடைய மேட்டுமைகள் பெருமைகளை மன்னியும் ஆண்டவரே. எங்களுக்கு யாரும் இல்லப்பா, நீர் மாத்திரம் தான் எங்களுடைய நம்பிக்கை ஆண்டவரே. எங்கள் மேல் இரக்கமாயிரும், எங்களை காப்பாற்ற வேண்டும் ஆண்டவரே. இயேசுவே, விதவைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் அநாதைகளுக்கும் நீர்தானே அப்பா தெய்வமாயிருக்கிறீர். உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. உடைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்முடைய சமூகத்தை தேடி வருகிறோம் ஆண்டவரே. எங்களை காப்பாற்றும் ஆண்டவரே, எங்களை காப்பாற்றும் ஆண்டவரே. எங்களுக்கு நீர் வேண்டும், உம்முடைய ஆதரவு எங்களுக்கு வேண்டும், உம்முடைய ஆறுதல் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. இயேசப்பா, எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிக்க வாரும் ஆண்டவரே. எங்களுடைய கண்ணீரை துடைக்க வாரும் ஆண்டவரே. அந்த பணிந்த ஆவியை தாரும், அந்த நொறுங்குண்ட உள்ளத்தை தாரும் ஆண்டவரே. Thank you Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசப்பா, ஸ்தோத்திரம் இயேசுவே. நீங்கள் அழுது கொண்டு இருக்கும் பொழுது, As you cry, தாயுள்ளம் கொண்ட தேவன் நம் பக்கத்தில் வந்து கொண்டிருக்கிறார். God who has a heart of a mother, he is nigh unto us. அவர் தாயை போல தேவன் நம்மை அணைக்க அவர் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். He is standing beside us so that he might embrace us like a mother. உன்னை அழ அனுமதித்தவர் அவர்தான். He was permitted you to cry. அந்த நிந்தையை அனுமதித்தவர் அவர்தான். It is he who allowed that reproach to you. ஏனென்றால் நீ உடைந்து அழும்போது, Because when you break and cry, தேவ சமூகம் பெருகும், the presence of God will increase. தேவ காவல் பெருகும், The safety of God will increase. பாவம் உங்களை தொட முடியாது. Sin can never touch you. நீங்கள் ஜெபித்தால் அந்த ஜெபம் உடனடியாய் கேட்கப்படும். When you pray, the prayer will be answered immediately. உண்மையாகவே கண்ணீர் வடித்து இப்போது ஜெபித்தவர்கள் மேல் கர்த்தருடைய வல்லமை இறங்க போகிறது. All those who cried and prayed truthfully, the presence, power of God, it is in upon them. நான் உங்களை வார்த்தைகளை கொண்டு உற்சாகப்படுத்த அவசியமில்லை. கர்த்தருடைய சமூகத்தை நீங்களே உணர போகிறீர்கள். There is no need for me to encourage you to be like that, but however, God himself shall take control of you. உங்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருப்பதற்கு வசனமும் சாட்சி, நீங்களும் சாட்சி. For God to be nigh unto you, you yourself are a witness, and God himself and the word of God also is a witness. தாழ்த்தி அழுது கொண்ட
இருப்போம். Let us humble ourselves and cry out. கர்த்தர் முந்தின நாட்களை விட பக்கத்தில் இருப்பதை நீங்கள் உணரப் போகிறீர்கள். You can feel the presence of God more nearer than the prior days. தேவன் உங்களை சூழ போகிறார். God is going to surround you. தேவன் உங்களை தொட போகிறார். God is going to touch you. தேவன் உங்களை அணைக்க போகிறார். God is going to embrace you. வெளியில இருந்து மாத்திரமல்ல, உள்ளவே அவர் பிரவேசிக்க போகிறார். Not only outside, but he is going to enter within. நீங்கள் அதை அனுபவிக்க போகிறீர்கள். You are going to experience it. ஷாமா காத்துடா சபடா குடா. ஆண்டவரே, தாழ்த்துகிறோம் இயேசுவே. இரமங்கரபௌ ஷமா